இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தக் லைஃபோட ட்ரைலர் லான்ச்சுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது, இந்தியா ஃபுல்லா இருக்கிற 5 லாங்குவேஜ்ல இருந்து எல்லா இன்ஃபுளுசருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரைலர் லான்ச்சுக்காக. அதுக்காக நாங்களும் வந்து கிளம்பி வந்திருந்தோம். இங்க வந்து அப்படி பார்த்தா இன்ஃபுளுசர் அப்படியே செம்மையா வந்து மாத்தி தக்ப்ளன்சர் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டேஜில் எப்படி வந்து வெயிட் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட இன்ஃபுளுசர் இருந்து வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க. எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை பேர் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச நிறைய இன்ஃபுளுசர் இங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சரி, நாங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. ஈவினிங் கரெக்டாக வந்து செம்மையா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா எஸ்டிஆர் வந்தாரு, அப்படி செம்ம ஸ்டைலா செம்மையா இருந்தாங்க. அடுத்து அப்படியே த்ரிஷா வந்தாங்க, அப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்தாங்க. கமலஹாசன் வந்தாரு, சரியான வைப்பு, செம்ம க்ரௌடு, செம்ம சவுண்டு. அவருக்கு இந்த கிரேஸ் இன்னும் வந்து குறையிலேன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு செம்மையா சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே வந்துட்டு அவங்க நம்ம கேள்விக்கெல்லாம் பதிலாக வந்து சொன்னாங்க. சூப்பராக வந்து எப்படி போச்சு. ரஹ்மான் சார் வந்தார், அவர் வரும்போதெல்லாம் சரியான சவுண்டு. அப்படியே வந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து ட்ரைலர் வந்து லான்ச் பண்ண வந்துட்டு மணி சார் வந்தாங்க. எல்லாருமே வந்து பேசினாங்க, அவங்க இது எல்லாமே ஷேர் பண்ணாங்க, எப்படிலாம் நம்ம கேள்விக்கு எல்லாமே பதில் சொன்னாங்க. அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இந்த ட்ரைலர் வேற இருந்துச்சு. ட்ரைலர் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல வேற லெவலில் இருந்துச்சு.